முத்தையா சுவாமிகளை ஒரு நாள் கண்டேன். கவரப்பட்டேன். அவருடன் தொடர்ந்து இருக்கவே விருப்பப்பட்டேன். இது என்ன காதலா? எனக்கு ஒரு நாள் பார்வை இந்த முடிவெடுக்கத் தூண்டியது. ஆனால் அந்த விருப்பம் நிறைவேற்றப்படத்தக்கதல்ல என்பதை புரிந்து கொண்டேன். எனக்கும் கடமைகளுள்ளதென நினைத்துக் கொண்டேன். ஆனால் முத்தையா சுவாமிகளுடன் தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் இருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் ஒருமுறை உகந்தை முருகன் கோவிலில் கந்தர் சஷ்டி விரதமிருப்பதற்காகச் சென்றேன். ஆனால் காகம் இருக்க பனம்பழம் விழுமா போல் முத்தையா சுவாமிகளும் அப்போது அங்கே தங்குவதற்காக வந்திருக்கின்றார். முத்தையா சுவாமிகளுக்கும் உகந்தையில் தங்குவதற்கு அவருடைய மனம் சொல்லியிருக்கின்றது. எனக்கும் உகந்தையில் போய் கந்தர் சஷ்டி விரதமிருக்க என் மனம் சொல்லியிருக்கிறது. கடவுளவருக்கும் சொல்லவில்லை, கடவுள் எனக்கும் சொல்லவில்லை. எங்கள் மனம்தான் சொன்னது என்பதை இப்போது புரிந்து கொண்டேன். கடவுள் யாருக்கும் எதனையும் கொடுப்பதில்லை, யாருக்கும் எதனையும் கொடுக்கும்படி சிபார்சு செய்பவருமில்லை என முத்தையா முனிவர் சொல்வதை நினைத்துக் கொண்டேன். அந்த உகந்தை முருக்கோவிலில் 6 நாள் வாய்ப்பு நான் அதுவரை தெரிந்திராத பல விடயங்களை தெரிந்து கொள்ள உதவியது. அவைதான் எனக்கு முதன்முதல் புது அனுபவம். ஆனால் அவரிடம் பெற்ற அனுபவ அறிவு இன்று ஏராளமானவர்களால் வெவ்வேறு விதமாக விளக்கப்பட்டிருப்பதையும் இன்னும் புது முறையில் வெவ்வேறு நபர்களால் விளக்கமாக கொடுக்கப்படுவதையும் அறியக்கூடிய வாய்ப்பும் எனக்கு இந்த வயதில் கிடைத்துள்ளது. இந்த வாய்ப்பும் தற்செயலாக கிடைத்தது எனவே எண்ணுகிறேன். என் கடமைகளையே செய்ய நேரம் போதாதிருந்த எனக்கு இப்போது 24 மணித்தியாலமும் ஓய்வு கிடைத்திருக்கின்றது. தேவையானவருக்கு தேவையான நேரம் தேவையானது கிடைக்கும், அதனை கடவுள் தான் கொடுத்தார் என நீ நினைப்பாய், இல்லை அதுவும் உன் செய்வினைதான் என முத்தையா சுவாமிகள் சொல்லுவார். எப்படியிருந்தாலும் இன்னும் அது தொடர்பாக உறுதியாக நம்ப என் மனம் மறுக்கிறது. மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுவது இதற்குத்தானோ தெரியாது. உலக மாயையினால் பீடிக்கப்பட்டுள்ள ஆன்மாவின் வழிகாட்டி மனம் என முத்தையா முனிவர் குறிப்பிடுவார். வழிகாட்டி பக்குவமடைந்தால் மட்டுமே ஆன்மாவுக்கு வழிகாட்ட அனுப்பப்பட்ட மனம் சரியான வழிகாட்டியாக முடியும். மனிதன் பெறும் அறிவும் அனுபவங்களுமே மனப்பக்குவத்தை ஏற்படுத்தும். அப்போதுதான் ஆன்மா தன்னை பீடித்துள்ள மாயையிலிருந்து விடுபட மனம் அறிவை பெற்றபின் ஆன்மாவுக்கு சரியான வழியைக் காட்டும். அதுவரை குருடனுக்கு வழிகாட்டுவது போலவே மனதின் வழிகாட்டல் அமையும் என்று முத்தையா முனிவர் சொல்லுவார். உலகில் எல்லாம் இருவிதமாகவே இருக்கின்றன. செயல்களின் விளைவுகளும் 2 விதமாக இருக்கலாம், நல்லவர் கெட்டவர், நன்மை தீமை, இன்பம் துன்பம், சுவர்க்கம் நரகம். இப்படி எல்லாவற்றிலும் 2. உலகம் சுவர்க்கமாகுமாக மாறுமா நரகமாக மாறுமா என்பது மனித மனங்களின் தெரிவைப் பொறுத்தது. அது மனிதர் பெறும் அறிவைப் பொறுத்தது. ஒருவர்தான் நன்மையடைய வேண்டுமென்பது முக்கியமானது போல மற்றவர்க்கு நன்மை ஏற்படாத போதும் தீங்கு ஏற்படாத செயலும் தீரமானமும் எடுக்க உதவும் அறிவே நல்லறிவு என சுருக்கமாக முனிவர் கூறுவார். அறிவின் பரப்பு எல்லையில்லாதது எனச் சொல்லுவார். நான் எல்லா பரப்புகளிலும் தொட என் ஆயுட்காலமே போதாது என்று சொல்லுவார். நான் அவற்றில் முக்கியமான சில துளிகளையே மாந்தருக்கு எடுத்துச் சொல்ல நினைக்கின்றேன் என்று சொன்னார். துட்டரைக் கண்டால் தூர விலகு, தூற்றுவார் தூற்றட்டும், அறம் ஒன்றே மேலானது என்ற திடமான எண்ணத்துடன் நீ உன் இலக்கை நோக்கி முன்னேறு. மனிதரால் அடைய முடியாதது எதுவுமில்லை. எதிலும் நல்ல பக்கத்தையே குற்றம் பார்த்தால் சுற்றமில்லை. ஆனால் திருந்த முடியாதவர்களைக் கண்டால் தூர விலகிவிடு, அது ஏற்படக்கூடிய பல தீமைகள் நடைபெறாதிருக்க காரணமாகும் என்று வலியுறுத்துவார். சமூகத்தில் குற்றம் மலிந்துவிட்டால் சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் குற்றத்தையே காணுவார்கள். அது பழக்கதோஷமாகி விடுகிறது. பெரும்பாலானவர்கள் அப்படி நல்லதைப் பற்றி எண்ணுவதில்லை. பார்ப்பதெல்லாம் கெட்டதாகவே தெரியும்ட, அவர்களுக்கு நல்லது தெரிவதில்லை. அரசாங்க கட்சியையும் எதிர்க்கட்சியையும் பாருங்கள். எதிர்க்கட்சியிலிருக்கிறவர்களுக்கு அரசாங்கம் சொல்லுகின்ற செய்கின்ற நல்லவைகள் கண்ணுக்குத் தெரிவதில்லை. அரசாங்கம் எதைச் செய்தாலும் சமூகத்துக்கு தீமையாகும் என விளக்கமளிப்பார்கள்.
கேடுகெட்ட சமூகத்தில் அரசாங்க கட்சியினரும் விதிவிலக்கானவர்கள். இப்பொழுது அரசாங்க கட்சியாக இருப்பவர்களும் தீய பக்கங்களையே பார்க்கிறார்கள். இப்போ ருது எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் அரசாங்க கட்சியாக இருந்த போது செய்த நல்லவற்றை நோக்குவதில்லை. அவர்களுக்கும் முத்தையா முனிவர் கூறும் அறம் போல எத்தனை அவதார புருஷர்கள் அறம் போதித்தாலும் எங்கே கடித்தாலும் விஷம் தலைக்கே ஏறுவது போல போதனையின் உண்மை குறித்த நபர்களின் மனதைப் போய் அடையாதவரை உலகத்தை சுவர்க்கமாக்க முடியாது என முத்தையா சுவாமிகள் சொன்னாரு. சீர்கெட்டுச் சென்று கொண்டிருக்கும் உலகம் எதைச் செய்தாலும் தூற்றும் நீர் நல்லதைச் செய்தால் எண்ணினால் முடிவெடுத்தால் நீர் உன் இலக்கு அடைவதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதனைச் சொல்ல அவதார புருஷர்களே தேவையில்லைல. ஒவ்வொருவரும் சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட அறிவாளர்களாகிவிட்டால் அவர்களின் மனங்களே தெய்வீகத்தன்மை பெற்றுவிடும். உலகம் சுவர்க்கமாகிவிடும். என்னை தொட்ட முத்தையா முனிவரின் ஒரு துளிக்கருத்தை மற்றும் சிலர் எவ்வாறு விளக்கியுள்ளார்கள் என்பதைக் காட்டும் வீடியோ ஒன்றையும் இதனுடன் சேர்த்துள்ளேன். இந்த உலகத்திற்கு பழி சொல்லத்தான் தெரியும், ஒழிய வழி சொல்ல தெரியாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதிகமா பேசுன என்ன சொல்றான்? என்னம்மா வாயாடி, பேசாமுட்டா ஊமக்கொட்டா, செலவு செஞ்சா ஊதேரி, செலவே செய்யல கஞ்ச பிசுனாரி. என்னடா செய்யறது? இதுக்கு தான் வைரமுத்து ஒரு கவிதையில் அழகா சொன்னார். இப்படி செய்தால் இதுவும் தப்பு, அப்படி செய்தால் அதுவும் தப்பு. கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிடல் பார்த்து தானே குறைக்கும். உலகத்தின் வாயை உன்னால் மூட முடியாது, உன்னுடைய காதுகளை மூடிக்கொண்டு முன்னேறு 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 முன்னேறு. கண்ணதாசன் சொன்னார், போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதொரு நற்கருத்தை என் உள்ளம் ஏற்கும் எனில் செல்வேன் வெல்வேன்.